உங்களுக்கு காலையில் எந்திரிச்சா உடனே காலை ஊனும் போது சிவியரான குதிங்கால் வலி வருதா? இது ரெண்டு கண்டிஷன்ஸ்னால இருக்கலாம். ஒன்று பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ், இன்னொன்று கால்கேனியல் பர்சைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இதை பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாமா? இந்த பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலுக்கு அடியில் உள்ள அந்த ஃபேஷியான்னு சொல்லுவோம், அப்படி ஸ்ட்ரெச் பண்ணி இருக்கக்கூடிய இது தொடர்ந்து சில காரணங்கள்னால ஸ்ட்ரெச் ஆகும்போது அந்த ப்ராப்ளம் வருது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதில் சிலதை பார்ப்போம். முக்கியமாக ரொம்ப நேரம் தொடர்ந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை, இன்னொன்று வெயிட் கெயின், அப்புறம் ஹை ஹீல்ஸ் உள்ள ஷூஸ் போடுறது, அந்த ஃபிளாட் ஃபுட்னாலே பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ் அதிகமாகும். அது தவிர காஃப் மசில்ஸ் போய் ஆங்கிள் ஜாயிண்ட்ல ஜாயின் ஆகக்கூடிய அந்த இடத்துல கால்சியம் டெபாசிட் வரும்போது அதுக்கு கால்கேனியல் ஸ்பர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கால்கேனியல் ஸ்பர் வந்தாலும் ரொம்ப கடுமையாக அங்கே ஒரு கல்லு மாதிரி இருந்துட்டு வலிக்கும். எக்ஸ்ரேல பார்த்தா அந்த எலும்பு வளர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த காரணங்கள்னால தான் முக்கியமா குதிங்கால் வலி தொடர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா கால் மசில்ஸை நல்லா ஸ்ட்ரெச் பண்றது. இந்த கால் ஃபுட்டை பேக் அண்ட் ஃபோர்த் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி காஃப் மசில்ஸை ஸ்ட்ரெச் பண்ணணும். அப்புறம் வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷன். இந்த விஷயங்கள் கூடவே ஆயுர்வேதால நல்ல எஃபெக்டிவான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, இந்த ஹீல் பெயினை ரெடியூஸ் பண்ணக்கூடிய மெடிசின்ஸ் இருக்கு. இதுவும் கூடவே சாப்பிட்டுட்டு வந்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த குதிங்கால் வலியை நல்லா ஓவர் கம் பண்ணலாம். இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவான மெடிக்கல் கண்டென்ட்டுக்கு என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணுங்க.